ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பழச்செடிங்களுக்கு நான் என்ன கரைசல் கொடுக்குறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். முட்டு தொழும்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணுங்க. அதை வந்து ஒவ்வொரு பழச்செடிக்கும் நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்றத நான் எப்படிலாம் பழச்செடியை பராமரித்து என்னுடைய கார்டனில் பல அறுவடையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யாக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போடுறேங்க. இந்த வெயில்லையும் நம்ம முட்டை தொழும்பு போடலாமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வருங்க. நானுமே வந்து போட்டது கிடையாதுங்க. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேங்க. இந்த வருஷம் தான் போடுறேன். ஏன்னா சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்குறேங்க. அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதுக்கு ஈரம் இருந்துகிட்டே இருக்குதுங்க. மண்ணினுடைய பதன்றது இதாங்க, நல்லா பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் தள்ளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் பாருங்க, இப்படி பிடிச்சா புடியுது பாருங்க, உடைச்சா உடையுது பாருங்க. ஆனால் நம்ம கையில் ஈரம் இல்லை பாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் பழச்செடி வச்சுக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே காப்பு வரும். ட்ரைனஸாக இருக்கணுங்க, வளர்ச்சி நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு இந்த டெமோ காட்டுறேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குதுங்க. பூ கொட்டுது, இலை கொட்டுது, செடி வந்து ரொம்ப டல் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓவர் தண்ணி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அப்படி வருங்க. பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு வச்சுருக்குதுங்க. இந்த முறை பார்க்கலாம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா காய ஆயிடுச்சுன்னா இது விட்டுருவுங்க, இல்லைன்னா எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. இது அப்படிதாங்க பண்ணணும், வேற வழி இல்லை. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க பூ மட்டுமே வைக்குதுங்க, காயா மாறவே மாட்டேங்குது. தாய் ரகம் சரியில்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இதனுடைய தாய் ரகம் சரியா இருக்கா இல்லையான்றது அதுக்கு தாங்க இந்த முட்டை கரைசல் இப்போ கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். இந்த முறையாவது இந்த பிஞ்சுங்கிற பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சா நின்றுச்சுன்னா இதை வளர்த்திடுவோங்க, இல்லைன்னா எடுத்துட்டு வேற செடி வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா இது 1 வருஷத்துக்கு மேலே வந்து நான் வளர்த்திட்டு வரேங்க. இப்போ 1.5 வருஷமே ஆகுங்க. இது ஒரே காய் நான் வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு காயோட சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ மட்டும்தான் வைக்குது, காய் வந்து ஆகிறது இல்லைங்க. நானும் நர்சரியில் கேட்டு வந்து இதுக்கு ஒரு பல விதமாக கவர் போட்டு கூட பார்த்துட்டுங்க. இது வந்து காயாக மாறல. சரி, இந்த முறை சொட்டு நீர் பாசனம் கொடுத்துருக்கோம், இந்த முறையாவது காய் வைக்குதா பார்க்கலான்னு சொல்லி இது வந்து வெயிட் பண்ணுறேங்க. இந்த முறையும் இது காய் ஆகலைன்னா எடுத்துருவோங்க. தாய் ரகம் சரியில்லைங்க. ரகம் சரியில்லைன்னா அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்த தாய் ரகம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்க. அதாவது காய் மாறுற அளவுக்கு அந்த தாய் ரகத்தினுடைய ஒர்த் இருக்கணுங்க. இதுவுமே அப்படிதாங்க. வாட்டர் ஆப்பிளுக்கும் பூ வச்சுதான் உங்களுக்கு காமிச்சிருப்போம் வீடியோவில். ஆனால் ஒரு பூ கூட நிற்கலிங்க, எல்லாமே கொட்டிடுச்சுங்க. அதனால தான் இப்போ இதுக்குமே முட்டை கரைசல் வந்து கொடுக்குறேங்க. பார்க்கலாம், மறுபடியும் பூ எடுக்குதான்னு பார்ப்போங்க. எடுக்கலை அப்படின்னா இதையுமே எடுத்துடுறதாங்க. அதனால தான் இந்த 2 செடியும் பக்கத்தில் வச்சுருக்குறேங்க. இது 2மே எடுக்கிற செடிங்க. இந்த வெயில் காலம் முடியட்டும், பழச்செடி வந்து நம்ம வேற பழச்செடி எதனா வாங்கிட்டு வந்து நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேங்க. இது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு 2 வருஷமா வளர்த்திட்டுங்க. இதை இன்னுமே ஒரு காய் வைக்க மாட்டேங்குதுங்க. பாருங்க, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போடுறேங்க. கமெண்ட்ஸில் பழச்செடிக்கு பைட் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒவ்வொரு பழச்செடிக்கும் பார்த்தீங்கன்னா 20 லிட்டருங்க. 20 லிட்டர் பைட் தாங்க பெரும்பாலும் என்னுடைய பழச்செடிக்கு நான் கொடுத்துருக்கேன். விட்டுருங்க, அது போதும், விட்டுருங்க. அது தண்ணியில் அப்படியே ஊறிக்க விடுங்க. 20 லிட்டர் தாங்க ஒவ்வொரு பழச்செடிக்குமே 20 லிட்டர் தாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளரலைங்க. அதனால பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் போதுமான பழச்செடிக்கு போதுமானதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 வருஷம் வச்சு வளர்த்தலாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்ததும் நம்ம பாட்டை மாற்றிடலாங்க. பாருங்க, நம்ம லெமன் செடி நட்டது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பாருங்க, காய் பாருங்க, பிஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சிங்க. பாருங்க, சூப்பராக பெருசாகிடுச்சிங்க. கொஞ்சம் நல்லா வளருதுங்க, பரவாயில்ல. அதுக்கு தான் சரி இதுக்கும் முட்டை கரைசல் கொடுக்குறேங்க. ஒவ்வொரு பழச்செடிக்கும் 2 ஸ்பூன் கொடுக்குறேங்க. ஏன்னா எல்லாமே பெரிய செடிங்க. பாருங்க, இங்கெல்லாம் தலையுது பாருங்க. இந்த சொட்டு நீர் போட்ட பின்னாடி பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இருங்க நான் எப்படி தண்ணி ஒழுகுதுன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி தாங்க சொட்டு சொட்டா ஒழுகுது பாருங்க. இந்த மாதிரி தாங்க ஒழுகு வச்சிருக்குது. ரொம்ப ப்ரெஷராக அடிச்சிடுங்க. அதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒட்டத்தையை போட்டு கொஞ்சம் ஒட்டி விட்டுட்டுங்க. பாருங்க, ப்ரெஷர் அடிக்குது பாருங்க. அதாவது தண்ணி ரப்பி கீழே போயிடுதுங்க. அதுக்கு வேண்டி இதை கட்டி விட்டுட்டு இருந்தேங்க. உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கு வேண்டி எடுத்துட்டுங்க. பாருங்க, சூப்பராக அடிக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு வந்து மண்ணில் கலக்கிறதுக்கும் அந்த ஈரம் இருக்கிறதுக்கும் சரியா போயிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டாங்க. கொஞ்சம் தொலைவா போடுங்க, வேர்கிட்ட போடாதுங்க. வேர்கிட்ட போட வேணாங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க.
பாருங்க சீத்தா பிஞ்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா பெருசாயிட்டு வருது பாருங்க. இது பரவாயில்லைங்க. அதாவது மொட்டு நிறைய வருதுங்க இந்த ரகம். பரவாயில்லைங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க செடிங்க. அதாவது பூ எடுக்கிறது காயா மாறணுங்க. அதுதான் தாய் ரகம், நல்ல ரகங்க. பூ எடுக்கிறது கொட்டினே இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் தாய் ரகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க நான். ஒரு 2 வருஷத்துல நம்மளுக்கு காயா மாறிடுச்சு அப்படின்னா பரவாயில்லைங்க. அந்த ரகம் வந்து கொஞ்சம் லேட்டா பிக்கப் ஆகுதுன்னு சொல்லாங்க. ஆனா 2 வருஷம் ஆகியும் பூ மட்டுமே வைக்கிது, காயா மாறல பாருங்க. இதுவும் சீத்தா செடி தாங்க. இதுவுமே அப்படிதாங்க. அதாவது பூ எடுக்குங்க ஆனா கொட்டிடுங்க. இந்த ரகமும் அப்படிதாங்க. ஒவ்வொரு ரகம் அந்த மாதிரி அமைஞ்சிருதுங்க. பார்க்கலான்ட்டு இதையும் நான் வளர்த்திட்டு வரேங்க. பார்க்கலாம் இது காய் வைக்குதான்னு பார்க்கணுங்க. சீத்தா செடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடி தான். என்னுடைய கார்டனில் இருக்கிற எல்லா செடியுமே ரொம்ப பிடிச்சி போய் வாங்கி வச்ச செடிங்க. பாருங்க தக்காளி நாற்று பாருங்க எவ்வளோ சூப்பராக நாற்று பாருங்க நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி தக்காளிங்க. குடிங்க இடம் இல்லாததுனால அப்படியே விட்டுருக்காங்க. இப்போ யாராவது விதை வாங்குறவங்களுக்கு இப்போ லைப்ரரி தக்காளி நாற்று வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக போட்டு விட்றேங்க. கோகா கட்டிங்ஸ் வாங்குறவங்களுக்கும் இலவசமாக போட்டு விட்றேன். நெய் மிளகாய் வாங்குறவங்களுக்கும் இலவசமாக போட்டு விட்டுட்டு தாங்க இருக்கேன். லைப்ரரி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று அதிகமாக இருக்கிறதுனால வாங்குறவங்களுக்கு இலவசமாக அந்த லைப்ரரி தக்காளி நாற்று போட்டு விட்டுறாங்க. பாருங்க கொழிஞ்சிக்காய் பாருங்க இப்போ நல்லா பெருசாக ஊறிடுச்சு பாருங்க. பாருங்க கலர் மாறுது பாருங்க. கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 காய்னாலும் 2 காய் நல்லா பெரிய காய்ங்க. பரவாயில்லைங்க. செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுங்க. அதாவது பூ வைக்கிறது, அதாவது 10 பூ வச்சாலும் 2 காய் மாறினாலுமே பரவாயில்லைங்க நம்ம மாடி தோட்டத்துக்கு. ஆனா 10 பூ வச்சும் 10ம் கொட்டி போயிடுது அப்படின்னாதாங்க அந்த பழச்செடி ரகம் சரியில்லைன்னு சொல்லுவேன் நான். இந்த அளவுக்கு காயா மாறினா கூட எனக்கு போதுமானதுங்க. இந்த ஓரம் போடுங்க. போடுங்க போடுங்க. இன்னொரு ஸ்பூன் போடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் போடுறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மொள்ள தாங்க அது இதாகும். அதனால நம்ம ஒரு நாளைக்கு வாக்கில் நான் வந்து என்ன பண்ணுவேன், தண்ணி வந்து மேலே ஒரு ஜக்கு ஊற்றி விடுவோங்க. இங்கே போடுங்க. போடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர் பைட் தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பைட் தான் வச்சிருக்கேன். இப்போ சொட்டு நீர் போட்டதுனால கொஞ்சம் எனக்கு வந்து தண்ணி விடுற வேலை கொஞ்சம் மிச்சம் இருக்குதுங்க. ஏன்னா நிறைய செடி இருக்கிறதுனால தண்ணி விடுறதுக்கே பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக ஆயிடுதுங்க டைமு. அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டு விட்டுறதுனால கொஞ்சம் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகுதுங்க. பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டில அரைஞ்சிங்க. ரெட்டில அரைஞ்சும் பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா தலையுது பாருங்க. சூப்பராக தலையுது பாருங்க. ஓரமாக போடுங்க. இன்னொன்று ஒவ்வொரு செடிக்குமே 2 ஸ்பூன் போடுங்க. பாருங்க பூ பாருங்க. பூ எடுக்குது. இதுக்கு போடுங்க. ஒவ்வொரு செடிக்குமே 2 ஸ்பூன் போடுறேங்க. பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாத்துக்கொடிங்க. சாத்துக்கொடியும் வந்து போன வருஷம் ஒரு காய் பறிச்சுட்டுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரகமும் காய் வைக்குதுங்க. பூ வைக்கிறதெல்லாம் கொட்டிடுறது இல்லைங்க. காய் நிற்கிது. இங்கே பாருங்க பூ பாருங்க. சாத்துக்கொடியுமே இப்போ பூ எடுத்துருக்குதுங்க. சூப்பராக வந்து பாருங்க பூ ஆயிருக்கு. இதுவுமே எனக்கு வந்து பூ எடுக்குதுங்க. இந்த ரகமும் எனக்கு பூ எடுக்குது, காயா மாறுதுங்க. அதனால தான் இந்த ரகமும் வச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி ரகம் வந்து காயா மாறும் போது நம்மளுக்கு ஒரு திருப்திங்க. பரவாயில்ல இது பூ வந்து கொட்டினாலுமே ஒரு காயாவது ஆகுது அப்படின்ற ஒரு திருப்தியில் இதை வந்து வளர்த்திட்டு வரேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி சாப்பிட்டு போயிடுச்சுங்க. பறக்கிற பூச்சி வந்து இலையை சாப்பிட்டு போயிடுதுங்க. நான் எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லைங்க. சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுறதாங்க. இருந்தால் நம்மளுக்கு, இல்லைன்னா பூச்சி குருவி பறவைகளுக்கு ஆகட்டும்னு சொல்லி விட்டுறதாங்க. எந்த ஒரு இதுவுமே எதுக்குமே நான் பண்றது இல்லைங்க. நான் வந்து இப்போ வந்து என்ன பண்றேன்னா அழகு செடியாகவும் வளர்த்திட்டு வரேங்க இந்த பழச்செடிங்களை. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டும் பாருங்க. இது நல்லா தலையுதுங்க. சூப்பரா வந்து வளருது பாருங்க. என்ன ஒண்ணா பூ எடுத்தது இதுவும் கொட்டிடுச்சுங்க. அதுக்குதான் இதுக்கும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. பார்க்கலாம். இந்த பழச்செடி லைன் பூராமே பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பைட் தாங்க. எல்லாமே 20 லிட்டர் பைட் தாங்க கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மும் கொடுத்துருக்குறேங்க. அது எந்தெந்த பழச்செடிக்கு ட்ரம் கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. அடுத்து பாருங்க பிளாக்பெரிங்க. பிளாக்பெரியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க. அதில் ஒரு தக்காளி செடியும் வச்சு விட்டுருக்குறேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ங்க பாருங்க. செடி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துட்டு வருது. நல்லா பக்க செட்டிங்கெல்லாம் பாருங்க. இப்போ நல்லா வருது பாருங்க பக்க செட்டிங்கெல்லாம். பிளாக்பெரிங்க. இது எப்படி பழம் வைக்குதுன்னு பார்க்கணுன்னே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் வர ஒட்டுக்கு கீழே இருக்கிற கிளையை வந்து நீங்கள் கிள்ளி விட்டுருங்க. அதை வந்து வளர விடாதீங்க. அது வளர விட்டீங்கன்னா உங்களுக்கு காய் வைக்காதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டு கீழே இருக்குது பாருங்க. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஒட்டுக்கு மேலே இருக்கிறது தாங்க நம்ம வளர விடணும். அப்போதான் வந்து காய் வைக்குங்க. பார்க்கலாம் இது வந்து எப்படி காய் வைக்குதுன்னு பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இது சீசன் எப்பன்றதை பார்க்கணுங்க.
அடுத்து பாருங்க கொய்யாங்க, வெள்ளை கொய்யாங்க. உங்களுக்கு பறிச்சதை காட்டியிருப்பேன். இதுக்குமே 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தலையுது பாருங்க. பாருங்க மொட்டு வைக்குது பாருங்க. தலைஞ்சாவே இது நல்லா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இந்த கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இனிப்புங்க, சரியான இனிப்புங்க இந்த கொய்யா. மொட்டு வச்சிருக்கான்னு பார்க்குறேங்க. இங்கே வைக்குதுங்க, கொனையீட்டில் இருக்கு. இங்கே வர பார்க்குதுங்க மொட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரையில் வச்சோம்னா சூப்பராக காய் வைக்குங்க. இந்த மாதிரி ரங்கு இதெல்லாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவலுங்க. வெள்ளை நாவலும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இப்போ சொட்டுநீர் போட்ட பின்னாடி பாருங்க, போடாததுக்கு முன்னே வித்தியாசம் இருந்தாங்க. போடாததுக்கு முன்னே பூ பூரா கொட்டிடுச்சுங்க. அதாவது தண்ணி நம்ம என்ன பாட்டில் வச்சு கொடுத்தாலுமே பாருங்க பூரா கொட்டிடுச்சுங்க. ஆனால் சொட்டுநீர் போட்ட பின்னாடி பாருங்க அப்படியே குப்புன்னு எப்படி நிற்கிது பாருங்க. பாருங்க பிஞ்சு பாருங்க அப்படியே நிற்கிது பாருங்க. எடுத்ததெல்லாம் பாருங்க அப்படியே காயா மாறுது பாருங்க. குப்புன்னு எப்படி காய் பாருங்க பெருசாக இருக்குது பாருங்க. இதுதாங்க வித்தியாசம். நம்ம என்னதான் நம்ம தண்ணி கொடுத்தாலும் இதுக்கு தண்ணி பத்துறதில்லைங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டுநீர் போட்ட பின்னாடி பூ வந்து கொட்டாத அப்படியே நிற்கிதுங்க. நான் இது நோட்டீஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கேன். போடாததுக்கு முன்னதாங்க இதெல்லாம் கொட்டிடுச்சு. போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது பாருங்க குப்புன்னு. நம்ம என்ன தண்ணி கொடுத்தாலும் பத்தலைங்க இதுக்கு. இந்த மாதிரி கொடுக்கும்போது பாருங்க சூப்பராக வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்குது பாருங்க. காய் பாருங்க பழுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பழம் பறிச்சு காட்டுறேங்க. 2 பழம் இருக்குதுங்க. பழம் பாருங்க என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. இது ஒன்றுமே பிங்க் ஆகணுங்க. நான் தான் வந்து உங்களுக்கு வேண்டி நான் பறிச்சுட்டுங்க. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பழமே நல்லா ஜூஸியாக இருக்குங்க, நல்லா இனிப்பாக இருக்குங்க இந்த பழம். சூப்பரான வெள்ளை நாவலுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இலந்தக்காய்ங்க. இலந்தக்காயும் ஒரு மிளகா செடியும் அதில் வந்துட்டு இருக்குதுங்க. மிளகா செடி போட்டு இப்போ இலந்தக்காய் செடியை அமுத்துதுங்க. அப்படிதான் சொல்லணுங்க. பாருங்க காய் இந்த மாதிரி காயாக இருந்துச்சுன்னா செடி வந்து நம்ம எப்போனாலும் வளர்த்திடலாங்க. நம்மளுக்கு வந்து அது காய் கொடுக்குங்க. ஆனால் காயே மாறல அப்படின்னா தாங்க நம்ம வளர்த்தக்கூடாது அதை. இப்போ நான் 2 செடி வச்சிருக்கிறேங்க. அந்த மாதிரி தான் பாருங்க. இலந்த செடிலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டோம் பாருங்க. இப்போ சூப்பராக க்ரோத் ஆகிருக்குதுங்க. காயும் இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு காயும் காட்டுறோம் பாருங்க. காய் பாருங்க, காய் பாருங்க. கொனையத்தில் நான் நிறைய கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுங்க. அது கட் பண்ண பின்னாடி தாங்க நானே கவனிச்சேன். சரி அது கொனை செட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாருங்க இங்கே கூட இருக்குது பாருங்க காய். கொனை செட்டில் இருக்கே காய் இருக்காதுன்னு நினச்சி கட் பண்ணிட்டேங்க. கடைசியில் பார்த்தா அதில் நிறைய பிஞ்சு இருந்திருக்குதுன்னு நான் கட் பண்ண பின்னாடி தாங்க பார்த்தேன். கொஞ்சம் அங்கலாப்பா தாங்க ஆயிடுச்சு. அடடா வீணா போச்சு அப்படின்னு பாருங்க. பழம் பழுத்து இது தொட்டிக்குள்ளேயே விழுந்துருக்குது பாருங்க. இது வெதும்பல் மாதிரி ஆயிட்டுக்குதுங்க. பாருங்க கீரை பாருங்க எப்படி இருக்கு. தலை 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 எல்லாத்துலேயும் கீரை வந்துடுதுங்க பாருங்க. வெள்ளை பண்ணாங்க நீங்க சூப்பராக இருக்குது பாருங்க தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி வச்சு சப்போட்டா செடிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பைட் தாங்க கொடுத்துருக்கேன். வெள்ளை நாவலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு கொடுத்துருக்குறேங்க. இது வந்து 300 லிட்டர் ட்ரம்முங்க. இழந்த பழ செடிக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய பக்கெட்டுங்க. அதாவது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 லிட்டருக்கு ஓரளவுக்கு ஒரு 250 லிட்டர் பிடிக்க வேண்டிய பக்கெட்டுங்க. அது வேர் கொஞ்சம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பை போட்டு மூடி கட்டி வச்சிருக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நட்ட சப்போட்டா செடிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பைட் தாங்க வச்சிருக்கேன். ஒரு கமெண்ட்ஸில் கூட ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எத்தனை லிட்டர் பைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. 20 லிட்டர் பாருங்க. 20 லிட்டரில் வச்சிருக்கேங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்னென்ன விஷயம் நான் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருங்க. வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க காய் ஆயிருக்குது பாருங்க. இந்த ரகமும் பரவாயில்லைங்க. பூ எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காயாக மாறிடுதுங்க. சூப்பரான ரகங்க. இந்த சப்போட்டா செடி நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிக்கிச்சுன்னு சொல்லலாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூ வச்சுட்டு வருதுங்க. 2 சப்போட்டா செடியுமே இப்போ வந்து பரவாயில்லைங்க. நல்லா நம்மளுக்கு காய் அதிகமாக கொடுக்குற ரகங்க இது 2மே. பாருங்க கருப்பு நாவல் இதுவுமே பாருங்க வாங்கி வச்சு உங்களுக்கு வச்சது காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்க நல்லா க்ரோத் ஆயிருக்குது பாருங்க. இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேங்க.
சூப்பரா பாருங்க வளருது. இதுவுமே உங்களுக்கு 20 லிட்டர் பயிர் தாங்க வச்சிருக்கேன். இட்லியில் ஆரஞ்சுங்க 2 செடி இருக்கு. 2 செடியுமே சூப்பரா காய் கொடுக்குதுங்க. அதில் தக்காளி செடி ஒன்று வளர்த்துட்டு இருக்கிறேங்க. அதுவுமே வந்து காய் கொடுக்குதுங்க. அதாவது வீடியோ ரொம்ப லென்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைக்கடன்னு காமிச்சிட்டு வர மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா குங்குவாட் நல்லா பழம் பாருங்க, பழுத்து போய் கிடக்குது. அதோட பண்ணணுங்க. சூப்பரா பழம் பாருங்க. ஒரே ஒரு பழம் பார்த்துக்கலாம் சாப்பிட்றதுக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ரகம். இந்த ரகமும் பிளாக்பெரி பாருங்க, எவ்வளோ பெரிய பழம் பாருங்க. இப்போ தண்ணி ஏதாவது சொட்டு நீர் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா பழம் நல்லா பெருசாக கிடைக்குதுங்க. எனக்கு படர்த்தியாக இருக்கிறதுனால குருவியாலையும் கண்டுபிடிக்க முடியுது இல்லைங்க பழத்தை. குருவியும் வந்து சரியாக வரதில்லைங்க. பாருங்க எவ்வளோ பெரிய பழம், நல்லா பெரிய பழங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கைங்க. கரும்பு முருங்கையும் பாருங்க, நான் வச்ச உடனே அது வந்து வாடிடுச்சுங்க செடி. அதுக்கப்புறம் இலையெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் தளைஞ்சிருங்க. இது சூப்பராக தளைஞ்சிருச்சு பாருங்க. தட்டைக்கோட்டை செடி வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸுங்க. லாங் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா அது சரியாக வரல அப்படின்றது பட்சத்தில் நான் என்ன பண்ணால் அதில் 2 விதையும் ஊனி விட்டுட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா அழகாக அதுவும் வளர்ந்துருச்சுங்க. சரி வரட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க நானும். அதுக்கப்புறம் தாங்க இது தளைஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொத்து லெமனை வந்து உங்களுக்கு ஏற்கனவே நிறைய காமிச்சிட்டுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்து முலாம்பழம் காட்டுறோம் வாங்க. முலாம்பழம் கொய்யா செடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டதை நான் காமிச்சிருப்பேன். ஏங்க இந்த முலாம்பழத்தை அறுவடை பண்ணிடுங்க. இன்னொரு கொடி பார்த்தீங்கன்னா காய் காட்டுங்க. அந்த ஆண்டுக்கு பாருங்க, அந்த காய் அந்த பக்கம் கீழே தொங்குது பாருங்க. அந்த காய் பாருங்க, அது நல்லா இருக்குதுங்க அந்த கொடி. அதனால தான் அதை விட்டுட்டுங்க. இந்த கொய்யா செடிக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு கொடுத்துருக்குறேங்க, 300 லிட்டர் ட்ரம்மு. கொத்து லெமனுக்கும் பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் ட்ரம்மு கொடுத்துருக்குறேங்க. தாய்லாந்து கொய்யாக்கும் பார்த்தீங்கன்னா 300 லிட்டர் ட்ரம்மு தாங்க கொடுத்துருக்கேன். ட்ரம்மே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரம் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் பாருங்க. அதாவது ரெட் கொய்யாவும் தாய்லாந்து கொய்யாவும் 2மே இருக்குதுங்க. 2மே பார்த்தீங்கன்னா நிறைய காய் வச்சிருக்குதுங்க. 2 கொடியில் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒரு கொடி தாங்க பட்டு போயிடுச்சு. இன்னொரு கொடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க, நிறைய காய் வச்சிருக்குதுங்க. உங்களுக்கு காட்டுறதுங்க. பழம் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று இப்போ அறுவடை பண்ணியிருந்தாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் வச்சோம்னா நல்லா பழுத்துருங்க. 2 காயா பாருங்க எப்படி வச்சுட்டு போயிருக்குது பாருங்க. அந்த காயை காட்டுங்க. சொட்டு நீர் போட்ட பின்னாடி பரவாயில்லைங்க, நிறைய பிஞ்சு எடுக்குதுங்க. கொடியும் காயறது இல்லைங்க. இது அதுக்கு முன்னாடி கொடி காய்ஞ்சு போனதுங்க. காய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகுது, செடியும் காயறது இல்லைங்க. உங்களுக்கு வந்து பழச்செடியில் பார்த்தீங்கன்னா அறுவடையும் காமிச்சிருக்கேன். பழச்செடியினுடைய அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இது செடி முருங்கைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கீரைக்கு வேண்டி வளர்த்துறேங்க. அப்பப்போ கீரையை வந்து நம்ம பறித்து அதில் ஏதாவது புதுசாக ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட வேண்டியது தாங்க. தாய்லாந்து பிங்க் கொய்யாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிஞ்சு எடுத்துகிட்டு வருதுங்க. இப்போ இந்த சொட்டு நீர் போட்ட பின்னாடி பரவாயில்லைங்க, எல்லா செடியுமே நல்லா வளருதுங்க. செடி பழமும் பாருங்க, நிறைய பூ பாருங்க எப்படி எடுத்துகிட்டு வருது பாருங்க. பூ செடி பழமும் நல்லா வளருது பாருங்க. நம்ம தண்ணி விடுறத விட அதுக்கு சொட்டு நீர் பாசனம் தாங்க சூப்பராக வளர்ச்சி இருக்கு. நான் அதை வந்து இப்போ இதை உணர்றேன்னு தாங்க சொல்லணும். அது சூப்பராக வளர்ச்சி இருக்குது பாருங்க. எல்லாமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பயிர் தாங்க வச்சிருக்கேன். ஒரு 4 ட்ரம்மு தான் நான் வந்து கொடுத்துருக்குறேங்க பழச்செடிங்களுக்கு. மற்றது எல்லாமே 20 லிட்டர் பயிர் தாங்க. சூப்பராக வந்து பழச்செடிங்களுடைய அப்டேட்டை உங்களுக்கு காமிச்சாச்சுங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வாங்க, பதில் கொடுக்குறேன். விதை வேணும்னா வாட்ஸ்அப் வாங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் காட்டுறேங்க. அதாவது மேலே இப்போ என்ன செடி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க. இன்றைக்கி வந்து பழச்செடியை சுற்றி காமிச்சிட்டேன், நாளைக்கு கார்டனை சுற்றி காட்டுறேங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் வருதுங்க, பாருங்கள். பாய்.